ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மினி விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய பேட்டர்சன் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான் இப்போ நம்ம ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபால்ஸ் தான் பேட்டர்சன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஃபால்ஸ் நம்ம வீட்டில் இருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த ஃபால்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய வீக்கெண்ட் பிளான் பண்ணோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக வெதர் வந்துட்டு மழை அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வர முடியல. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி நம்ம ஃபால்ஸ் பார்க்க தான் வந்திருக்கோம். நான் வந்து வீட்டிலேருந்து வர வரைக்கும் நான் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிட்டு வந்தேன் ஃபால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நமக்கு ஒரு கற்பனை பண்ணுவோம் இல்லைங்களா. பட் இங்கே வந்து இந்த ஃபால்ஸோடைய வியூ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அதை எப்படி நான் உணர்ந்து பார்த்தேன் அப்படின்னா, ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் நயக்ரா ஃபால்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஸோ நைக்ரா போனப்போ நான் எப்படி வந்து அதை உணர்ந்து அதை வியப்பாக பார்த்தனோ அதே சேம் எஃபெக்ட் தான் எனக்கு இந்த பேட்டர்சன் ஃபால்ஸ்லேயுமே கிடச்சிது. கண்டிப்பாக இது ஒரு மினி நயக்ரா ஃபால்ஸ்ன்னு தாங்க நான் சொல்லுவேன். அண்ட் இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லே செகண்ட் லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ், நைக்ராவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸுங்க இது. அண்ட் வந்து இங்கே 2 வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா டாப் வியூவில் இருக்கோங்க. ஸோ மேலேருந்து பார்க்கக்குள்ள வாட்டர்ஸ் நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து ஃபால்ஸை பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே கிட்ட வந்து நம்ம அதை பக்கத்தில் இருந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த தண்ணி வந்து அந்த வரக்கூடிய அந்த சவுண்டு ஃபோர்ஸில் வருது பாருங்கள், அது அந்த சாரல் அதெல்லாம் நம்ம மேலே படுறப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை பார்த்து கிட்ட ரொம்ப க்ளோஸ்அப்பில் என்ஜாய் பண்ணக்குள்ள. ஸோ அண்ட் இன்னொரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதுலேருந்து கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா கீழே ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்க்குறப்போ ஒரு ஹோல் வியூ தெரியுது. ஸோ மேலேருந்து பார்க்குறப்போ க்ளோஸ்அப்பில் பார்க்குற மாதிரி இருக்குது, கீழே வந்து பார்க்குறப்போ ஹோல் வியூ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் அதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்டு சம்மர் டைமில் தான் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸாக இருக்கட்டும், ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஒன்ஸ் வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது, கோல்டாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக சம்மர் முடியறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சில பக்கெட் லிஸ்ட்லாம் வச்சுருப்போம். அதில் ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ ஃபைனலாக நாங்கள் அதை பார்த்துட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த பிளேஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து இந்த வியூ தாங்க வந்து நான் சொன்ன அந்த கீழே இருந்து எடுத்த ஒரு டவுன் வியூ. இதுதான் ஹோல் வியூ. இது ரொம்பவே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து இப்படி தான் எங்களோட டே வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு ஈவினிங் வைப் தான் இது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நியூ ஜெர்சி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபால்ஸ் போய் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.